உண்மையா சொல்றேன், உங்கள்கிட்ட நண்பனா சொல்றேன். நீ எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எவ்வளவு ஏற்பாடுகள் செய்தாலும் நீ கவலையோடு தான் இருப்பாய். இவங்கள்ட்ட கேள், இவங்க கவலையா இருக்கிறார்கள்? இல்லை, இவர்களுக்கு மகாராஜ்ஜியை நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் கேள், நீங்க கவலையா இருக்கிறீர்களா? நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லையா என்று. அப்படின்னா மகாராஜ்ஜியே தெரிந்து கொள்வார் என்று சொல்வார்கள். மகாராஜ்ஜியிடம் கேள், நீ கவலையா இருக்கிறாயா? இப்ப சொல்றாங்க ஸ்ரீஜியே தெரிஞ்சு கொள்வார். ஐயா, கடவுளின் நம்பிக்கையில பெரிய சாம்ராஜ்யாய் நீ உலகத்தில் சந்தோஷமாகவும் கவலை மற்றும் பயம் இல்லாமல் இருக்க விரும்பினால் நாம ஜெபம் செய்து பாரு. ராதா 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 என்று நீ சொன்னால் நீ சந்தோஷமா இல்லைனால் சொல்லு. ஆமாம், ஆனா காத்திருக்க வேண்டி இருக்கும். இது அப்படி இல்லை. இன்னைக்கு நீ பார்த்துக் கொள்கிற அது வாழ்நாள் முழுவதும் இருந்தது. அது அப்படி இல்லை. பல நாட்கள் உணவு கிடைக்கல. குளிர், வெப்பம், மழை, திட்டும், பழிவாங்கும் அனைத்தையும் சகித்துக் கொண்டு நாம ஜெபம் செய்த போது அந்த நாமத்தின் ஒளி இன்று இப்படிப்பட்டதாக உள்ளது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் அந்த நாமத்தின் மூலம் அனைவருக்கும் பயன் கிடைக்கிறது. நீங்கள் அனைவரும் அந்த நாமத்திலிருந்து தான் பயன் பெற வந்துள்ளீர்கள். ஆகவே நீங்களும் நாம ஜெபம் செய்யுங்கள். கவலை, துயரம், பயம் வேரோடு அழிந்து விடவில்லை என்றால் எங்களை சொல்லுங்கள். இது ராதா நாமத்தின் சக்தியால் கூறப்படுகிறது. இறந்த உடலிலும் உயிரை ஊட்டும் அந்த ராதா நாமம் தான். அதனால் பகவானின் நாமத்தின் சக்தியில் அளவிட முடியாத வலிமை உள்ளது.